தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நெடுகாலன் குடப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சுமார் 150 குடும்பங்கள் பாதிப்படைந்தன. அந்த பகுதிக்கு நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான உணவு, பால், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் உரக்கடை குணசேகரன் வழங்கி ஆறுதல் கூறினார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே வெள்ளத்தின் நடுவே மரத்தின் உச்சியில் 2 நாட்களாக இருந்த முதியவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். கொழுமடை கிராமத்தைச் சேர்ந்த செல்லையா என்பவர் 50 ஆடுகளுடன் தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வேகமாக வந்த வெள்ள நீரில் ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டதை கண்ட செல்லையா தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள மரத்தின் மீது ஏறி தங்கியுள்ளார். இந்நிலையில் தண்ணீர் துளியும் குறையாததால் 2 நாட்களாகவே மரத்திலேயே இருந்துள்ளார். இதனை அறிந்த ஊர் மக்கள் தன்னார்வ தொண்டர்களுடன் இணைந்து முதியவரை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து அவருக்கு மருத்துவ உதவிகளை அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் முக்கூடல் பகுதி மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மேலும் தெருக்களிலும் வெள்ளம் ஆறாக ஓடுவதால் அப்பகுதியில் இருந்த காவல் நிலையம், யூனியன் அலுவலகத்தையும் வெள்ளம் சூழ்ந்தது. நெல்லையில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வண்ணார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை மதுரை செல்லும் சாலையில் உள்ள தாமிரபரணி ஆற்று பாலத்தை மூழ்கடித்து வெள்ள நீர் சென்றது. மழை வெள்ளத்தில் பாலம் மட்டுமின்றி குடிநீர் எடுத்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட குழாயும் சேதமடைந்துள்ளது. கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் வாவரை ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பொன் விளை பகுதியில் வசித்து வந்த மூதாட்டியின் வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள அரியநாயகிபுரம் பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள தோட்டத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். எழுகுணாங்குளம் உடஞ்சி பாருங்க, இப்படி சேதம் அதிகமாயிட்டு. ஏதாவது எங்களுக்கு நீங்கள் பார்த்து உதவி செஞ்சு எங்கள் விவசாயி ஒரு 10, நாங்கள் இதில் 50 பேர் பயிரிட்டுருக்கோம். 50 விவசாயி இதில் பாதித்து பொருளாதார அவலத்தையும் நகை நட்டு எல்லாத்தையும் அடவு வச்சு நாங்கள் பயிரிட்டுருக்கோம். இதுக்கு என்ன செய்யணும், எது நல்லது செய்யணும், எதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து செய்யணும். திண்டுக்கல் மாவட்டம் பெரியகுளம் மலைச்சாலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் அதே பகுதியில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்று வெள்ளத்தில் டிரான்ஸ்பார்மர், மின்கம்பங்கள் சாய்ந்து விழும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் வைப்பாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் ரயில்வே பாலத்தின் அருகே இருந்த மின்சார டிரான்ஸ்பார்மருடன் அடுத்தடுத்து 2 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தது. இதனால் மின்கம்பிகள் ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் சென்றது. மேலும் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த தூவானம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 90 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 86 அடி தண்ணீர் உள்ளதால் எந்த நேரத்திலும் முழு கொள்ளளவை எட்டலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்லாபுரம், மடத்துக்குளம், கனியூர், காரத்தொழுவு உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தெருக்களில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வேலாயுதபுரத்தில் உள்ள கீழ இழுப்பை குளம் கண்மாய் நிரம்பியதால் ஓடையை தாண்டி முருகன்பதி தெரு, சமுகிசிகாபுரம், ஊரணிக்குடம் தெரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கிருஷ்ணகுமார் என்பவரது வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து சேதமானது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே காட்டாற்று வெள்ளத்தால் சுமார் 200 ஏக்கர் விவசாய நிலங்களில் உள்ள நெல், வாழை பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாகின.
கோதைச்சேரி கிராமத்தில் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதிகரித்து விவசாய நிலங்களில் புகுந்தது. இதனால் ரைஸ் மில் சேதமடைந்ததாகவும் கோலமாவு தயாரித்து வந்த குடும்பத்தின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் கூறியுள்ளார். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி பாருங்க, தண்ணி அங்கே தண்ணி. அதனால இவங்களோட தொழிலே இந்த கோலப்பொடி தான். இவங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி கோலப்பொடி மண்ணா அதை அடிச்சு வச்சாங்க. அதெல்லாம் எங்க போய் நல்ல வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள பள்ளி, மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான விஜயாபதி அருகே உள்ள குறிஞ்சிக்குளம் கிராமத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை அப்பகுதி மக்களே டீசல் என்ஜின்களை வைத்து வெளியேற்றியுள்ளனர். விடியாதிமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையான நடவடிக்கைகள் எடுக்காததால் அப்பகுதி மக்களே தங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர். எங்கள் ஊரில் கால்வாய் போடாமல் ரோடு போட்டதுனால இந்த வீட்டுக்குள்ளே நிறைய தண்ணி. இதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளுக்கு எடுக்கல. பிரசிடென்ட் ஐயாவும் எங்கள் ஊரில் பார்க்கல. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்மாய் நிறைந்ததால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்பிடித்து சென்றனர். விருதுநகரில் பெய்த கனமழையால் கண்மாயில் நீர் நிறைந்து மீன்கள் துள்ளி குதித்தன. இந்நிலையில் பொதுமக்கள் குடும்பமாக வலை, தூண்டில் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி மீன்களை உற்சாகத்துடன் பிடித்துச் சென்றனர்.